நிறைய வகையான ஆம்லெட் சாப்பிட்ருப்போம். ஆனால் துவையல் ஆம்லெட் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க இந்த துவையல் ஆம்லெட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல கடாயை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் 5 பூண்டு பல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். கூடவே 5 வரமிளகா, 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இருக்க சமயத்தில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 கப் துருவின தேங்காய், கூடவே வாசனைக்காக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறட்டும். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா துவையல் பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ஆம்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 முட்டைக்கு 2 டீஸ்பூன் துவையல் சேர்த்துக்கோங்க. முட்டையை எப்பயுமே பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க, நல்ல முட்டையா அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கூடவே பொடியை நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டை கலவை ரெடியாக இருக்குது. அடுத்ததாக தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்ச முட்டை கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்தோடனே லைட்டாக அப்படி திருப்பி போடுங்க. அடுத்தது 2 பக்கம் நல்லா வேக விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய துவையல் ஆம்லெட் ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.